ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆளே காணணும் நினைப்பீங்க. இங்கே தான் இருக்குது. இது என்ன நினச்சிருப்பீங்க? டிவி நினச்சிருப்பீங்க. இது மறை அளவுக்கு இருக்குது. இது டிவி கிடையாது, இது ஒரு மானிட்டர் சொல்லி ஆகணும். இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்ன மானிட்டர், இது என்ன ப்ரைஸு, இது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோ சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இது என்னன்னு சொல்லிட்டு. இது ஒரு மானிட்டர். இது என்ன இன்ச்சு கேட்டிங்கன்னா 34 இன்ச் மானிட்டர். இது 34 இன்ச்சா? இது டிவி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. 34 இன்ச்சு சொன்னீங்கன்னா இவ்வளோ பெருசு. இது என்ன மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் வந்து நான் இதுக்குள்ளே மறையிற அளவுக்கு இது அளவு இருக்குது. இது அவ்வளோ பெருசுங்க. இது எவ்வளோ கரெக்டாக 2 ஃபீட் கிட்ட இருக்குது. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா சும்மா இங்கே 2 ஃபீட் மாதிரி நீங்கள் சும்மா வச்சு பாருங்களேன். சைடில் கரெக்டாக 2 ஃபீட்டு கிட்ட இருக்குது. இது பாக்ஸ் மொத்தமே பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ இருக்குன்னு. இது மொத்தம் எவ்வளோ இன்ச்சு சொன்னால் 34 இன்ச்சு. இது உள்ளே இருக்கிறது மானிட்டர் வந்து நிறைய வந்து டிவி தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது ஒரு மானிட்டர். இது ப்ரைஸ் எல்லாமே நான் ரிவீல் பண்ணிட்டே இருக்கேன். இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ண கத்தி. ஓகே, அன்பாக்சிங் பண்ண கத்தி இருக்குது. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போதைக்கு பாதி ஓப்பன் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஸ்டிக்கர் ஓட்டினதால வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் பின்னாடி சைடு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் பின்னாடி சைடு காட்ட கொஞ்சம் கொஞ்ச நாள் வச்சு காட்டுறேன். அதனால் அதில் பின்னாடி அட்ரஸ் போட்டுருக்கு தெரியாது நினைக்கிறேன். பிரிச்சாச்சு. இதே பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் நான் சின்ன அன்பாக்சிங் தான் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பெரிய அன்பாக்சிங் இது வரைக்கும் என் சேனலில் போட்டது கூட இல்லை. எல்லாமே சின்னதாக ஒரு ஐஃபோன் மினி அந்த மாதிரி ஒரு சின்ன மொபைல் பற்றி இந்த மாதிரி தான் போட்டதால் இது பெரிய இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது மொத்தம் நான் தனியாக பிரிக்க மாட்டேன். மொத்தம் இப்போ நான் தனியாக பிரிக்க எவ்வளோ பெரிய பாக்ஸ். இங்கே ஒரு வழியாக நாங்கள் பிரித்து வச்சு நான் இவ்வளோ பிளாஸ்டிக்காக வச்சுருக்கேன். மானிட்டர் மானிட்டர் முன்னாடியே காமிச்சிருக்கேன். கைஸ், இதுதான் மானிட்டர். இதோட பிராண்ட் நேம் என்னதுன்னா பின்கியூ சொல்லிட்டு இது ஒரு பிராண்ட் நேம். இது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. சப்போஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கும் நான் புதுசாக கேள்விப்படுறேன். நான் எதுனா மானிட்டர் ஃபஸ்ட்டு நான் சின்ன மானிட்டர் தான் வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன் மானிட்டர் நேமு. ஏசிஇயாக தெரில. ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. எதனால ஃபஸ்ட்டு நான் மானிட்டர் மாத்திரன்னா மேக்ஸ் இருக்கான்ல. அப்போ இந்த ரூம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து மேக்ஸை யூஸ் பண்ணிட்டு அப்படி மேக்ஸ் இங்கே விட்டுட்டு இருந்தோம். எதனால்னா அங்கே ரூம் ரெடி ஆகிறதுக்கு அவன் மேலே ஏறி இந்த மானிட்டர் வந்து கீழே தள்ளிட்டான். பழைய மானிட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பழைய செட்டப் வீடியோ நான் போட்டிருப்பேன். நான் அந்த மானிட்டர் தூக்கி கீழே போட்டு உடஞ்சிருச்சு. அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, டிஸ்பிளே மாற்றுறதுக்கே 10,000 20,000 ஆகுமா அந்த மானிட்டர். அதுக்கு அது புது மானிட்டர் வாங்கலாம் சொல்லிட்டு இந்த மானிட்டர் வாங்கிக்கும். இந்த ப்ரைஸ் என்னதுன்னா இது என்னன்னா EX3415R சொல்லிட்டு பிராண்ட் நேம் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். தூக்குற மாதிரி நினைக்கிறேன்.
மானிட்டர் எல்லா மானிட்டர் கீழே தான் இருக்கும். நான் கொடுத்துருக்கோங்க எப்படிலாம் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுபடி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். கீழே மானிட்டர் இருக்குது, எடுத்துடலாம். மேலே எடுத்துடலாம். மேலே இருக்கிறதுக்கு இப்போ ஸ்டிக்கர் வச்சிடலாம். ஓகே, இதான் கைஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி மானிட்டர் நான் இது மாதிரி செட் பண்ணது என்னென்னு பார்க்கலாம். இப்போ செட் பண்ணுறேன், நான் பண்ணுறேன். வா பெருசு. இது திறக்கிறதுக்கு முன்னாடி செட் பண்ணிடலாம் நம்ம. இதுவே எவ்வளோ வெயிட்டாக இருக்கு. இது என்னதுன்னா பின்னாடி ஸ்டாண்ட், இது செட் பண்ணுறதுக்கு. இங்கே மானிட்டர் மாட்டிட்டு இது ஏதோ சொன்னாங்க தெரியல, பார்க்கலாம். இதுதான் அது கூட ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிச்சு தெரிஞ்சதான் மாடி பண்ணிட்டு ஒரு நாளே வந்துடுது. ஓகே, இது அது ஒரு கீழே இருக்க ஸ்டாண்டு. எவ்வளோ பெருசு. இதுக்கு ஸ்டிக்கர் செட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி லாக் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தான் கம்ப்யூட்டர் வைக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு பேர், எவ்வளோ பெருசாக இருக்குது. என்னோட மேலே கீழே எவ்வளோ குட்டியோட இருக்குன்னு நினைப்பீங்க. செம்ம பெருசாக நீங்கள் அங்கேருந்து பார்த்து தான் தெரியும் நினைக்கிறேன். ஒரு டிவி சைஸுக்கு இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் நேரில் பார்த்தா தான் தெரியும். சரி, டிவி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாண்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்டாக நான் இது பெட்டில் வச்சு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சும்மா ட்ரையலுக்கு மட்டும் பெட்டில் வச்சு அப்புறம் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். ஒரு வழியாக செட் பண்ணி வச்சுது. மானிட்டர் செம்ம பெருசாக இருக்குது. மானிட்டர் இல்லை என்ன செம்ம ஃபியூச்சர் இருக்குன்னா, இது நம்ம எப்படி வேணால் டர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பண்ணிக்கலாம். வேறு மேலே தூக்கிடுச்சு. இது கீழே வேணும், கீழே பார்த்துட்டு இது இந்த மானிட்டர்லாம் இருக்காது சொல்ல விரும்பல. ஆனால் சில மானிட்டர் தான் இருக்கும், நல்ல பிராண்டட் மானிட்டர். இது கீழே உங்களுக்கு வந்து ரொம்ப மேலே இருக்க மாதிரி, ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கீழே கூட பண்ணிடலாம். இது எல்லா செட்டப்பும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே எப்படி செட்டப் பண்ணுறேன் எல்லாமே இது உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். கேமரா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மேலே வருது, கீழே வருது. இப்போ நான் வந்து டேபிள் மேலே வச்சு செட் பண்ணணும். இந்த எல்லாம் ஒயர் போட்டுட்டு இப்போ பார்க்கலாம். இது எல்லாம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, நம்ம மானிட்டர் செட் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி வச்சாச்சு. ப்ளஸ் இது எவ்வளோ நாள் கழிச்சு எடுக்கிறேன்னா, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எடுக்கிறேன். எதனால சொன்னோன்னா, நான் அதே ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பேன், அதனால வந்து சேஞ்ச் பண்ணேன் ட்ரெஸ்ஸு. எதனாலன்னா, இந்த பிசி இருக்குல்ல, இந்த பிசியில் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. இதனால் வந்து மதர் போர்டு எல்லாருக்கும் தெரியும், ரேம் சொல்கிறேன். ரேம் எல்லாருக்கும் தெரியும். இந்த ரேமில் ஒரு பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி வந்து செல்ஸ் வந்து டவுன் ஆகிடுச்சு. அந்த பேட்டரி மாற்றணும். அது மாற்றுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஒரு நாள் ஆச்சு. பேட்டா ஒரு நாளுக்கு அப்புறம் மானிட்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தரவாக ஒர்க் ஆச்சு.
இப்போ நான் ஏற்கனவே செட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு இந்த வீடியோக்காக காட்டுறேன். நான் செட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் அது என்னென்ன வால்பேப்பர் சொல்லிட்டு என்னென்ன எல்லாமே காட்டுறேன் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிசி ஆன் பண்ணிடுறேன் நான். ஓகே, இப்போ பிசி ஆன் பண்ணி வச்சு ஓகே ஆன் ஆகிட்டு இருக்கலாம். ஆனாக இருக்கும். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நான். நிறைய பேருக்கு பிடிச்ச வால்பேப்பர் காட்ஸிலா விசஸ் கிங் காங். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் போகலாம். யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு நல்ல இதில் வந்து ஸ்பீக்கர்னு சொன்னோன்னா அவ்வளோ பெருசாலாம் நம்ம சொல்ல முடியாது. நான் ரிவ்யூலாம் சொல்கிறேன், இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன். ஸ்பீக்கர் நான் கேட்ட அளவு இருக்கும். மற்ற பிசி மானிட்டரோட கொஞ்சம் பரவாயில்ல. கேமிங்னால நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஹோம் தேட்டர் செட்டப்பு ப்ளஸ் இல்லைனா நீங்கள் நார்மல் ஸ்பீக்கர் தான் வாங்கணும். இப்போ நான் வந்து நார்மலாக யூடியூப் சேனல் வீடியோ போடுறேன். யூடியூப் இப்போ என் வீடியோ போடுறேன்னா என் வீடியோவில் வந்து இது போடுறேன். நான் ஒரு வெப் சீரிஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து எப்படின்னா நார்மல் மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் கவனிக்க வேணாம். இதில் வந்து ஒரு நார்மல் எப்படி சொல்கிறது, ஒரு நீங்கள் நார்மல் ஒரு பிசி வாங்கியிருப்பீங்க. மினிமம் ஒரு 28 இன்ச் இல்லைனா 25 இல்லை 24 இன்ச்சாக வாங்கியிருப்பீங்க. இந்த நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த சைஸ் தான் தெரியும். இது வந்து எவ்வளோ இன்ச்னா 34 இன்ச். 34 இன்ச்சுக்கு வந்து நம்ம எதுக்கு வாங்கணும்னா ப்ளஸ் ஒன்று எடிட்டிங்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து கேமிங்க்கு. இந்த 2 ப்ராசஸ் தான் வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து மூவி பக்கம் கூட வாங்குவாங்க. அது கூட ஒர்த்தாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோஸ் பார்க்கணுன்னா கன்ஃபார்ம் எனக்கு பர்சனலாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா பாருங்களேன், இது ஆஃப் தான் தெரியும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஃபுல்லாகாது ஸ்க்ரீனு. ஏன்னா வந்து 34 இன்ச். இதுக்கும் மேலே போனோன்னா ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது, 35. இதுதான் இப்போதைக்கு இந்த வேர்ல்டு ரிலீஸ் ஆனதுக்கு 35 மாடல் தான் மானிட்டர். அதுக்கும் மேலே போனாங்கன்னா இருக்குது டபுள் மானிட்டர். இதே மாதிரி மானிட்டர் வந்து 2 செட்டப் பண்ணலாம். இதுக்கும் மேலே போனோம்னா கொஞ்சம் டிவி மாதிரி ஆகிடும். அது நம்ம டிவியே வாங்கிடலாம், அந்த மாதிரி மாறிடும் இது செட்டப்லாம். இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சப்போஸ் வந்து நான் பெட்லேருந்து பார்க்குறேன்னா கொஞ்சம் டர்ன் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வரைக்கும் டர்ன் பண்ண முடியும். இதுவே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி வச்சிருக்க மாட்டேன் வந்து டர்ன் பண்ண முடியாது. ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் மேலே எவ்வளோ நேரம் தூக்கணும், இன்னும் கொஞ்சம் மேலே கூட தூக்கணும். சரி, மேலே தூக்கலாம். அப்புறம் டவுன் கூட பண்ணலாம். அப்புறம் இதோட வந்து பேக்ரவுண்ட் செட்டப் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். நான் போட்டுருவேன் நான் பேக்ரவுண்ட் செட்டப். ஓகே, ஏதாச்சும் ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோ போடுறேன் நான். இது என்னோடய வீடியோ வந்து ஆஃப் தான் இருக்கும். ஒன்று ஃபுல்லாக தான் இருக்கும் சில வீடியோஸு. ஓகே, இது ஒரு ஃபுல் சைஸ் வருது. ஆனால் எவ்வளோ சைஸ் போட்டால் ஃபுல்லாக வரும் தெரியல. ஆனால் இந்த வீடியோ நான் பார்த்தேன், இது வந்து ஃபுல் சைஸ் வந்துருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ட்ரைலர் பார்த்தேன், எதுவுமே ஃபுல்லாக வரல. இது ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லாக வந்துருந்துச்சு. இது ஒரு சேனலில், அந்த சேனலில் வந்து ஃபுல் வீடியோஸ் வந்துருந்துச்சு. இது மட்டும் தான் வந்துச்சு எனக்கு மோஸ்ட்டாக. அப்புறம் வந்து ஒரு புஷ்பா படம் இதில் பார்த்தேன் நான், அதில் ஃபுல்லாக வந்துச்சு. ப்ளஸ் இந்த ஆடியோ நல்லா இருக்கு. ஆடியோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நான். இது கூட காப்பரேட் போட்டு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட சேனலுக்கே போயிடும். சேனலுக்கு யாருமே அப்டேட் பண்ண முடியாது. இவ்வளோதான் முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தமாக கேட்காது தான். ப்ளஸ் எனக்கு கிட்ட இருக்கிறனால கொஞ்சமாச்சும் கிளியராக கேட்குது. ப்ளஸ் நீங்கள் இதுக்கெலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீக்கர் அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். ப்ளஸ் இல்லைனா வந்து வேறு எதுவும் வாங்கணுன்னா நீங்கள் ஹோம் தேட்டர் செட்டப், இல்லைனா வந்து தனி ஸ்பீக்கர். இதில் நீங்கள் கேட்கணும் நார்மலாக கேமிங் இல்லை, நார்மலாக நீங்கள் பார்க்கணும், யூடியூப் வீடியோஸ் பார்த்தா போதும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் கேமிங் பண்ணணும், அப்புறம் வந்து யூடியூப் வீடியோஸ் கிளியாரிட்டியாக பார்க்கணும், மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக ஹோம் தேட்டர் செட்டப் இல்லைனா நார்மல் ஸ்பீக்கர் செட்டப் இது பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கிளியராக வரும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மானிட்டர் எப்படி சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிவிடுங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறவங்க பாய் ஃப்ரம் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. பை கைஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட என்ன பிசி என்ன மானிட்டர் சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க. இப்போ கைஸ் இது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கும் பாய் ஃப்ரம் சொல்லி.